தன் வினை தன்னை சுடும். விதை ஒன்றை போட்டால் சுரி ஒன்றா முளைக்கும். 10 ரூபாய்க்கு 13 லட்சம். ஒரு கடைக்காரர் தனது கடையை திறந்தபோது ஒரு பெண் வந்து, ஐயா, இதோ உங்கள் 10 ரூபாய் என்றார். கடைக்காரர் அந்த ஏழை பெண்ணை கேள்வி கண்களுடன், நான் உங்களுக்கு எப்போது 10 ரூபாய் கொடுத்தேன் என்று கேட்பது போல் பார்த்தார். அந்த பெண், நேற்று மாலை நான் சில பொருட்களை வாங்கினேன். நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். 70 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கினேன். நீங்களுக்கு பதிலாக 40 ரூபாய் திருப்பித் தந்தீர்கள் என்று பதிலளித்தார். கடைக்காரர் 10 ரூபாயை அவரது நெற்றியில் தொட்டு, பணப்பெட்டியில் வைத்து, ஒரு விஷயம் சொல்லுங்கள் சகோதரி. பொருட்களை வாங்கும்போது நீங்கள் நிறைய பேரம் பேசினீர்கள் கூட. ஆனால் இப்போது 10 ரூபாய் திருப்பித் தர வந்திருக்கிறீர்களா? அந்த பெண், பேரம் பேசுவது என் உரிமை. ஆனால் விலை நிர்ணயிக்கப்பட்டவுடன் குறைவாக கொடுப்பது பாவம் என்று பதிலளித்தார். கடைக்காரர், ஆனால் நீங்கள் குறைவாக கொடுக்கவில்லை. நீங்கள் முழு தொகையையும் செலுத்தினீர்கள். இந்த 10 ரூபாய் என் தவறுதலாக உங்களிடம் வந்தது. நீங்கள் அதை வைத்திருந்தால் அது எனக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியிருக்காது. அந்த பெண், உங்களுக்கு அது முக்கியமில்லை, ஆனால் அது என் மனசாட்சியை எடை போடும். நான் தெரிந்தே உங்கள் பணத்தை வைத்திருந்தேன் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நேற்று இரவு அதை திருப்பித் தர வந்தேன். ஆனால் உங்கள் கடை மூடப்பட்டிருந்தது. கடைக்காரர் ஆச்சரியத்துடன், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் என்று கேட்டார். அவள், செக்டார் 8 என்று பதிலளித்தாள். கடைக்காரரின் வாய் திறந்தது. நீங்கள் 10 ரூபாய் திருப்பித் தர 7 கிலோமீட்டர் தூரம் வந்தீர்கள். இது உங்கள் 2வது வருகை? அந்த பெண் அமைதியாக, ஆமாம், இது என்னுடைய 2வது வருகை. உனக்கு மன அமைதி வேண்டுமென்றால் நீ இதுபோன்ற செயல்களைச் செய்ய வேண்டும். என் கணவர் இப்போது இந்த உலகில் இல்லை. ஆனால் அவர் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். வேறொருவருக்குச் சொந்தமான ஒரு பைசாவை கூட ஒருபோதும் எடுக்காதேயு. ஏனென்றால் ஒருவர் அமைதியாக இருக்கலாம், ஆனால் மேலே உள்ளவர் ஒருவர் எந்த நேரத்திலும் கணக்கு கேட்கலாம். அந்த கணக்கிற்கான தண்டனை என் குழந்தைகள் மீது விழக்கூடும். இதைச் சொல்லிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து வெளியேறினார். கடைக்காரர் உடனடியாக பணப்பெட்டியிலிருந்து 300 ரூபாய் எடுத்து தனது ஸ்கூட்டரில் ஏறி தனது உதவியாளரிடம், கடையை பார்த்துக்கொள், நான் விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறினார். அவர் சந்தையில் உள்ள மற்றொரு கடைக்குச் சென்று பிரகாஷ் என்ற கடைக்காரரிடம் 300 ரூபாய் கொடுத்தார். இதோ உங்கள் 300 ரூபாயை எடுத்துக் கொள்ளுங்கள். நேற்று நீங்கள் பொருட்கள் வாங்க வந்தபோது நான் உங்களிடம் அதிக கட்டணம் வசூலித்தேன். பிரகாஷ் சிரித்துக்கொண்டே, நீங்க அதிகமா பணம் கட்டியிருந்தீங்கன்னா நான் திரும்பி வந்தப்போ அதை திருப்பிக் கொடுத்திருக்கலாம். ஏன் இவ்வளவு காலையில வந்தீங்க என்றான். கடைக்காரர், நீங்க திரும்பி வருவதற்கு முன்னாடி நான் இறந்துட்டேன்னா என்ன? நான் உங்களுக்கு 300 ரூபாய் கடன்பட்டிருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதனால்தான் நான் அதை திருப்பிக் கொடுக்க வேண்டியதாயிற்று. மேலே இருக்கிறவர் எப்போது கணக்கு கேட்பான்னு யாருக்கு தெரியும்? தண்டனை என் குழந்தைகள் மேல வரலாம். கடைக்காரர் போய்விட்டார். ஆனால் பிரகாஷ் மிகவும் வருத்தப்பட்டார். 10 வருடங்களுக்கு முன்பு அவர் ஒரு நண்பரிடம் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினார். ஆனால் மறுநாளே நண்பர் இறந்துவிட்டார். நண்பனின் குடும்பத்திற்கு பணம் பற்றி தெரியாது. அதனால் யாரும் அதை கேட்கவில்லை. பேராசையால் தூண்டப்பட்ட பிரகாஷ் அதை திருப்பிக் கொடுக்க ஒருபோதும் முன்முயற்சி எடுக்கவில்லை. இன்று அந்த நண்பரின் குடும்பம் வறுமையில் வாடியது. அவரது விதவை தனது குழந்தைகளை வளர்க்க ஒரு வேலைக்காரியாக வேலை செய்தார். ஆனாலும் பிரகாஷ் தங்கள் பணத்தை வைத்திருந்தார். கடைக்காரரின் வார்த்தைகள், மேலே இருப்பவர் எப்போது கணக்கு கேட்பார் என்று யாருக்கு தெரியும்? என் குழந்தைகள் மீது தண்டனை வரக்கூடும். பிரகாஷை வேட்டையாடின. 2 அல்லது 3 நாட்கள் மன கொந்தளிப்புக்குப் பிறகு அவரது மனசாட்சி விழித்துக் கொண்டது. அவர் வங்கியிலிருந்து 13 ரூபாய் லட்சத்தை எடுத்துக்கொண்டு தனது நண்பரின் வீட்டிற்குச் சென்றார். விதவை வீட்டில் தனது குழந்தைகளுடன் அமர்ந்திருந்தார். பிரகாஷ் அவள் காலில் விழுந்தார். ஒவ்வொரு ரூபாய்க்கும் போராடும் ஒரு பெண்ணுக்கு 13 ரூபாய் லட்சங்கள் ஒரு பெரிய தொகை. அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. பிரகாஷின் நேர்மைக்காக அவள் ஆசிர்வதித்தாள். கடைக்காரரிடம் 10 ரூபாய் திருப்பித் தர 2 முறை சென்ற அதே பெண் அவள்தான். கடின உழைப்பாலும் நேர்மையாலும் வாழ்பவர்கள் கடவுளால் சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர் அவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் ஒரு நாள் கேட்கிறார்,